ரோஸ், நீ பெரியவளான பிறகு என்ன ஆக போற? நானா? நான் வளர்ந்ததும் பெரிய ஆக்ட்ரஸ் ஆக போறேன். ஆக்ட்ரஸா? அது எதுக்கு? என்ன கேள்வி இது ஹனி? நான் ரொம்ப அழகா இருக்கல்ல, அதனாலதான் என்னோட பியூட்டிக்கும் என்னோட ஆக்டிங் ஸ்கில்லுக்கும் நான் வளர்ந்து பெரிய ஆக்ட்ரஸ் ஆகிட்டேன்னா நான் ஒரு த்ரிஷா நயன்தாராவுக்கு டஃப் கொடுக்கலாம். ஓ அப்படியா? ஆமா அப்படித்தான். சரி அதை விடு, நீ வளர்ந்ததும் என்ன ஆக போற? நான் கல்யாணம் பண்ண போறேன். அட, இது என்ன புது ஆசை? இது எல்லாரும் பண்றது தானே. அட, நீ யோசிக்கிற மாதிரி சாதாரண பையனெல்லாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அம்பானி மாதிரி பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணி ஒரு கஷ்டமும் இல்லாம ஹாப்பியா இருக்க முடியும். அப்பதான் என் லைஃபும் சந்தோஷமா இருக்கும். ஓ அப்படியா? சூப்பர், போடு. சரி அதே இருக்கட்டும். விக்டோரி, நீ வளர்ந்ததும் என்ன ஆக போற? அது சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னாச்சு தேன்மொழி இவளுக்கு? இவ்வளவு அவசரமா எதுவும் சொல்லாம இவ அப்படி எங்க போற இவ்வளவு ஃபாஸ்டா? அம்மா அம்மா, எங்க இருக்கீங்கம்மா? என்னாச்சு விக்டோரி? எதுக்கு இப்படி அலறிட்டு வர? அம்மா, நீங்க என்ன சின்ன வயசுல இருந்தே இறை பக்தியோடையும் தெய்வ பயத்துடன் தான் வளர்த்துட்டு வரீங்க. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆடம்பர வாழ்க்கையை மட்டும்தான் விரும்புறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. அவங்க பண்றது கரெக்டா இல்ல நான் பண்றது கரெக்டான்னு ஒரு கேள்வி தோணுதம்மா. தாழ்வு மனப்பான்மையா? உனக்கு எதுக்கு தாழ்வு மனப்பான்மை தோணணும்? இந்த உலகத்திலேயே நிரந்தரம் என்று எதுவும் கிடையாது. இறக்கும் வரை இரக்கத்தோடு மட்டும்தான் வாழணும், சரியாமா? சரி, இந்த உலகத்திலேயே தாழ்ச்சியோடையும் நேர்மையோடையும் வாழ்ந்த அன்னை கிளாடின் புத்தகத்தை நான் உன் கையில தரேன். அதை வாசிச்சா உன் மனசுல இருக்க எல்லா குழப்பத்துக்கும் கண்டிப்பா ஒரு தெளிவு கிடைக்கும். புத்தகத்தின் வார்த்தைகள் இங்கே உங்கள் கண் முன்னரே. தாழ்ச்சி, அன்பு, பணிவு, நேர்மை, நன்னயம், நம்பிக்கை என்று அனைத்தையும் மறு உருவாய் கொண்ட அன்னை கிளாடின் அன்பின் மறு உருவாகவும் திகழ்ந்தார். தான் உடல்நிலை குறையற்ற போதிலும் நாள்தோறும் திருப்பலிக்கு தவறாமல் சென்று விடுவார் அன்னை கிளாடின். ஆலயத்திற்கு சென்று திவ்ய நற்கருணை பேழையின் முன்பும் திருச்சிலுவையின் முன்பும் இயேசு கிறிஸ்து வடித்த இரத்தத்திற்காக நாள்தோறும் கண்ணீர் வடித்து மண்டியிடுவார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை தவிர இந்த உலகில் நிரந்தரமான அன்பு என்று எதுவும் இல்லை. அந்த அன்பை முற்றிலுமாக உணர்ந்த அன்னை கிளாடின் இறை பிரசனத்தில் தன்னையே மறந்த நிலையில் ஆலயத்தில் இறைவனோடு ஜெபித்துக் கொண்டிருப்பார். அவர் அங்கேயே இருப்பதனை மறந்த மற்ற சகோதரிகள் அவர் பண்ணை வீட்டிற்கு திரும்பி இருப்பார் என்று நினைத்து அவரை அங்கேயே விட்டுவிட்டு ஆலயத்தின் கதவுகளை அடைத்துவிட்டு சென்று விடுவர். ஆனால் அன்னை தனது இரவு பொழுது முழுவதனையும் அங்கேயே ஆலயத்தில் கழித்துக் கொண்டிருப்பார். மறுநாள் காலை ஆலயத்திற்கு வந்த சகோதரிகள் அவர் அங்கேயே இருப்பதனை கண்டு அதிர்ந்து போயினர். சகோதரி, இரவு முழுவதும் இங்கே இருந்தீர்களா? நாங்கள் கவனிக்கவில்லை. எங்களை மன்னித்து விடுங்கள். பரவாயில்லை, இருக்கட்டும். கடவுளோடு ஒன்றித்திருப்பதற்கு எனக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு இது என்று கூறி அதனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் அன்னை கிளாடின். பிறர் தனக்கு துன்பத்தையே ஏற்படுத்தினாலும் அவர்களுக்கு அன்பையே பரிசாக அளித்தார் அன்னை கிளாடின். ஒரு நாள் அன்னை கிளாடின் தன் மற்ற சகோதரிகளோடு ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது வழிநடுவே ஒரு தொழு நோயாளரை சந்தித்தார். ஐயோ ஐயோ, எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க, என்னை எழுப்பி விடுங்க. ஐயோ, என்னால முடியல, காப்பாத்துங்க. உங்களுக்கு தெரியவில்லையா சகோதரி குளோரி? அங்கு ஒரு முடியாதவர் உதவி கேட்கிறாரே. ஆனால் அவர் உடல் முழுவதும் புண்பட்டுள்ளதே. என்ன பேசுகிறீர்கள் சகோதரி குளோரி? இதற்கே நீங்கள் இப்படி கூறுகின்றீர்களே. நம் பாவத்திற்காக, நாம் செய்த பாவத்திற்காக சிலுவை மரணத்தை ஏற்றாரே. அப்பொழுது அவர் நம் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்திருப்பார். அதில் ஒரு பகுதியாவது நாம் ஏற்க வேண்டாமா?
இறைமகன் இயேசுவின் அன்பை முற்றிலுமாக உணர்ந்த அன்னை கிளாடின் அந்த அன்பின் வெளிப்பாடாக தம்மையே அர்ப்பணித்து அனைத்து மக்களின் மீதும் அன்பு கொண்டிருந்தார். ஒரு நாள் அன்னை கிளாடின் ஏழை குழந்தைகளுக்கு நிதி திரட்டுவதற்காக ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது ஓடு ஓடு உள்ள ஓடு, அண்ணா வாராங்க நிதி திரட்ட. வீட்டில் யாராவது இருக்கின்றீர்களா? சற்று கதவை திறங்கள். என்ன அன்னை கிளாடின், எவரும் கதவை திறக்கவில்லை. பரவாயில்லை, வாருங்கள், அடுத்த வீட்டிற்கு செல்லலாம். யாராவது வீட்டில் இருக்கின்றீர்களா? கொஞ்சம் கதவை திறங்கள். யார் அது? இந்த பக்கம். ஓ, அன்னை கிளாடினா? அம்மா, ஏழை குழந்தைகளுக்காக நிதி திரட்ட வந்திருக்கிறோம். உங்களால் முடிந்த ஏதாவது கொடுத்து உதவலாம். நானே இங்க சோத்துக்கு வழி இல்லாம இருக்கேன், இதுல ஏழைகளுக்கு வேற. சரி இருங்க, ரூபாய் எடுத்துட்டு வாரேன். இந்த காலத்துல யார நம்புறதுனே தெரியல. அப்பெண் அன்னையை இகழ்ந்தாலும் தாழ்த்தினாலும் அவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்களுக்காக அங்கேயே ஜெபித்தார் அன்னை கிளாடின். ஐயோ, நம்ம இவங்களை இவ்வளோ தாழ்வா பேசினாலும் இவங்க நமக்காக ஜெபிச்சிட்டு இருக்காங்களே, என்ன மன்னிச்சிடுங்க அன்னை கிளாடின். அம்மா அம்மா. என்ன விக்டோரி, சொல்லு. அம்மா, இந்த புக்கை படித்து முடிச்சப்புறம் என் மனசில் இருந்த எல்லா குழப்பத்துக்கும் ஒரு தெளிவு கிடச்சிட்டு. ஆடம்பர வாழ்க்கையோ சொத்தோ சொகமோ என் மனசுக்கு நிறைவே தரப்போகிறது கிடையாது. அன்னை கிளாடினை பின்பற்றி அவங்கள முன்மாதிரியாக ஏற்று உலக மக்கள் எல்லார் மேலேயும் அன்போட நடந்துக்க போறேம்மா. ரொம்ப சந்தோஷம் விக்டோரி. பிறர் தன்னை தாழ்த்தினாலும், பிறர் தன்னை ஒதுக்கினாலும், பிறர் தன்னை இழிவுபடுத்தினாலும் இறைமகன் இயேசுவின் அன்பை முற்றிலுமாக உணர்ந்த அன்னை கிளாடின் உலக மக்கள் அனைவர் மீதும் அன்பு கொண்டிருந்தார். அன்பின் மறு உருவாய் திகழ்ந்த அன்னை கிளாடினை முன்மாதிரியாக ஏற்று நாமும் உலக மக்கள் அனைவர் மீதும் அன்பு கொண்டு வாழ்வோம்.